வணக்கம். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வீட்டில் மன அமைதியாக இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும். அது இல்லாமல் ஐஸ்வர்யம் சேரணும் நம்ம வீட்டில். இப்போ வீட்டில் கணவன் மனைவி இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கினே இருக்கும் அவங்களுக்குள்ள. நேரங்காலம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணோம், ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும். வெளியெலாம் போவாங்க, வெளியில் வேலை செய்கிற இடத்துலலாம் ஒரு நல்லா இருப்பாங்க. இது ஒரு பேச்சு பிறகுலாம் இருப்பாங்க. வீட்டை வந்தவொடனே ஒரு மாதிரியா பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். கணவன் மனைவிக்குள்ளே, குழந்தைங்க பசங்க இருக்குது இல்லையா, பசங்களுக்குள்ளே சண்டை வர மாரி இருக்கும். அதுபோல் இல்லாமல் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா, அந்த சண்டைலாம் வராமல், பிரச்சனை வராமல் வீடு அமைதியாக இருக்கணும். வீட்டில் ஐஸ்வர்யம் சேரணும், லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கணும்னா நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு தேவை மிளகு வேணும். மிளகு ஒரு 50 கிராம் வாங்கி எடுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு பச்சை கற்பூரம் வேணும். பச்சை கற்பூரம் அதை வாங்கி வச்சுங்க. ஒரு 1.5 கிலோ இல்லை 2 கிலோ கல் உப்பு வாங்கி வச்சுக்கிங்க. கல் உப்பு நல்லா சுத்தமான உப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு கல் உப்பு வாங்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த சட்டிபானை விற்கிற கடையில் மடக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மடக்குன்னா எப்படி இருக்குன்னா, இது போல் இருக்கும். இது போல் இந்த அகல் இருக்குது இல்லையா, நம்ம கார்த்திகை தீபத்துக்கெலாம் மண் அகல் ஏற்றுவோம் பாரு, அதேமாரி இது தான் இது. இது கொஞ்சம் பெரிய சைஸு, அது சின்ன சைஸாக இருக்கும். இது போல் ஒரு 4 வாங்கிக்கிங்க. 4 மடக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை இது போல் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாடலை காமிச்சு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சட்டிப்பானை வைக்கிறாங்க இல்லையா, அந்த கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வாங்கிட்டு வச்சுங்க. ஆனால் மண்ணால் செஞ்சது தான் இருக்கணும். இது மண்ணால் செஞ்சுது. இது இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வேலை செய்யும். இந்த கண்ணாடி பவுலு, இந்த பீங்கான் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த மண்ணால் செஞ்சதில் தான் வைக்கணும். இதை ஒரு 4 வாங்கிட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, 4 மூலையில் வச்சுருங்க. ஹாலில் தான் செய்யணும். இதை ஹாலில் என்ன பண்ணுறீங்க, 4 மூலையில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கல் உப்பை கொட்டுங்க. கல் உப்பை எல்லாத்துலேயும் 4 மூலையில் வச்சுக்கிறீங்களா, 4 மூலையும் இந்த மடக்கில் கல் உப்பை கொட்டி மட்டமாக வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த மிளகு இருக்குது இல்லையா, மிளகு, அந்த மிளகு கொட்டணும். அதில் எப்படி கொட்டினா, ஒரு 9 மிளகு வைக்கணும். எட்ட வச்சுருங்க. எண்ணி வைங்க. 9 மிளகு வச்சுருங்க. எல்லாத்துலேயும் அது போல் 9 வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, பச்சை கற்பூரம் நுமிட்டி எல்லாத்துலேயும் ரவரை போட்டுருங்க. அந்த 4 மூலையில் 4 வச்சுக்கிறீங்க இல்லையா, போட்டு என்ன பண்ணுறீங்க, அதோட விட்டுருங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, நாளாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வீடு அமைதியாக இருக்கும். ஒரு நீங்களே உணரலாம் அது உள்ளே இருக்கும்போது. அப்படியே நாளாக பிரச்சனை வீட்டு உள்ளே சண்டை போடுறன்னு எண்ணம் இருந்தால் கூட அந்த எண்ணத்தை மாற்றி விட்டுரும். வீடு அமைதியாகிடும். ஐஸ்வர்யம் சேர ஆரம்பிச்சிடும். லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும் வீட்டில். பணம் காசு எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு விரயத்தை கொடுக்காது. வீட்டில் எல்லாமே தக்க வச்சுக்கும். லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கும். மன அமைதி இருக்கும் வீட்டில். வீடு ஒரு பார்க்கறதுக்கு நீங்களே உணரலாம். அப்படியே ஒரு அமைதியாக இருக்கும். ஒரு பிரச்சனை எதுவுமே வராது. நீங்கள் இப்போ உள்ளே போனோன்னே இன்னும் கொஞ்சம் நேரம் வீட்டிலே இருக்கலாமான்னு ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இது சரி பண்ணி கொடுக்கும். இப்போ வீட்டில் இருப்பாங்க, கணவன் மனைவி பசங்க எல்லாமே இருப்பாங்க. சண்டை அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. நல்லா தான் இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு அமைதி இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அதுபோல் இருந்தால் இது போல் செஞ்சிங்கன்னா, இந்த உப்பு 4 மூலைக்கு வச்சிங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கும். இது என்றைக்கு செய்யணும்னா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் செய்யணும். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் தூங்கி ஏந்த உடனே செய்யணும். இல்லை உங்களுக்கு காலையில் ஏந்து இந்த 5 மணிக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் வருது இல்லையா, அந்த டைமில் செய்யணும். அதுபோல் கொட்டி வைக்கணும் 4 மூலைக்கு. உப்பு இந்த மடக்கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அது மேலே உப்பை கொட்டிட்டு, அதுக்கப்புறம் மிளகு 9 மிளகு அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தை நும்பிட்டு 4 மூலையிலையும் வச்சிடணும். 4 மூலையில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஆனால் இதை காலையில் செஞ்சிங்கன்னா நல்லா பவராக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன நினச்சி வைக்கிறீங்களோ அது நிறைவேறும். 4 மணிலேருந்து 5 மணி 6 மணிக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடணும். அது போல் ரெடி பண்ணி வச்சுங்க போதாடையே. நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இதை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செஞ்சிங்கன்னா, காலையில் செஞ்சிங்கன்னா, அதே போல்
10 நாளைக்கு இல்லை 11 நாளைக்கு இருக்கணும். இல்லை அப்படி மிஞ்சி போனால் 2 வாரம் வச்சுக்கலாம். அதில் 2 வாரம் அகல்லே இருக்கலாம். 3 வாரம் மிஞ்சி போனால் வச்சுக்கலாம். 3 வாரத்துக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அந்த உப்பு கலர் மாறிடும், ஒரு மாதிரி கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 வாரம் உங்களுக்கு உங்களால் வாரம் செஞ்சாலும் செய்யலாம், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு ஐட்டம் செஞ்சாலும் செய்யலாம். இல்லை உங்களால் முடியலன்னா 3 வாரத்துக்கு ஒரு ஐட்டம் இதை மாற்றலாம். உப்பை என்ன பண்ணுறீங்க, எடுத்து வேறு எல்லாம் கொட்டி என்ன பண்ணுறீங்க, எடுத்து போய் கால் படாத இடத்துல கொட்டிடுங்க. கொட்டிட்டு மறுபடியும் உப்பு வாங்கி வந்து அதே போல் கொட்டுங்க. கொட்டி மிளகு போட்டுருங்க. அதில் மிளகு போட்டுட்டு பச்சை கல்புரத்தை நுமிட்டி அதே போல் 4 மூலையில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் வந்து அப்படியே நீங்கள் நாளாக அது மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணிக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அமைதி நிலையம், அமைதியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்களே உணரலாம் அது இருக்கிறது எப்படி. நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருந்தோம் நீங்களே உணரலாம் நாளாக. இதுவும் கூட ஒரு இது செய்யலாம். எப்படின்னா, இன்னும் ஒரு பவராக போகணுன்னா இன்னும் ஒரு மாதிரியே செய்யலாம். அது கூட என்ன பண்ணுறீங்க, ஜவ்வாது இருக்குது பார்த்தீங்களா, ஜவ்வாது அந்த உப்பு கொட்டுறதுக்கு அது உப்பை கொட்டிட்டு அது மேலே வந்து இந்த ஜவ்வாது ரவை தூவி விட்ருங்க. தூவிட்டு அது மேலே வந்து ₹1 காயின் ஒன்று வச்சுருங்க. 4 இதுலேயும் 4 ₹1 காயின் 4. ஆனால் இன்னும் ஒன்று ₹1 காயின் வந்து இரும்பு காயினாக இருந்தால் கொஞ்சம் இதாக மந்தமாக இருக்கும். பித்தளை காயினாக இருந்ததுன்னா வச்சுக்க, ₹5 காயின் இருந்தால் கூட வைக்கலாம். பித்தளை காயின் வந்து 4 மூலைக்கு 4 காயின் வச்சுருங்க. வச்சுட்டு ஜவ்வாது அது லைட்டாக தூவி விட்ருங்க. இந்த மிளகு பச்சை கலப்பரம் எல்லாம் நுமிட்டி போட்டு இந்த ஜவ்வாது ரவை போட்டு விடுங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். பணங்காசு வந்து வீண் விரயத்தை கொடுக்காது. பணத்தை வந்து செலவு பண்ண வீட்டை விட்டு வெளியே வீண் விரயத்துக்கு போகாத தடுத்து நிறுத்திக்கும். நல்லதுக்கு மட்டும் செலவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுற மாரி போவோம். வீணான காசு இது இப்போ ஒரு வேஸ்ட்டாக ஒரு செலவு பண்ண போகுதுன்னா அந்த வந்து போக எண்ணத்தை நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். அதுபோல் வந்து நம்மளை வந்து போக வைக்காது, செலவு பண்ண விடாது, தக்க வச்சுக்கும். அந்த அளவுக்கு இது மாற்றி கொடுக்கும். இந்த ஜவ்வாதும் இந்த ₹5 காயின் பித்தளை காயின் ₹1 காயின் வந்து வைக்கலாம். இன்னொன்று அது இரும்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பவர் கம்மியாக வேலை செய்யும். பித்தளை காயின் ₹5 காயின் வச்சிங்கன்னா கொஞ்சம் முழுசாக வேலை செய்யும். நான் சொல்கிற மாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக இருக்கும், செல்வம் நல்லா சேர ஆரம்பிக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் வருங்க. நன்றி, வணக்கம்.